ஏற்கனவே அறிவித்தபடி சென்னை திருச்சி மதுரை இந்த தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி அந்த நம்ம நகருக்குள்ள உள்ள நுழையிற இடத்துல வந்து முதல்ல வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஒய் ஜங்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு விபத்து பகுதி. அதுவே கிட்டத்தட்ட நம்ம ஜி கார்னர் மாதிரி கிட்டத்தட்ட 13 வருஷமாக நம்ம வந்து அதை கேட்டுட்ருக்குறோம். ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் நகாய் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் அங்கே ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுமோ. அங்கே பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூஸும் கிடையாது. ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த சுரங்கப்பாதை வெஹிக்கிள் அண்டர் பாஸும் ப்ளஸ் அந்த சர்வீஸ் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்துறது பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அந்த நிலம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ புதுசாக போய் அந்த லேண்ட் அக்விசிஷன்லாம் கிடையாது. அந்த ப்ரொப்போசல் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அங்கே. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி போய் ஸ்பாட் ட்ராயிங் டீட்டெயில் ட்ராயிங் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் ரஃபாக வந்து ஒரு சின்ன இது மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். இது வந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கம் ஒய் ஜங்ஷன் ரோடுடையது. அவங்க நகாய் அவங்க சப்மிட் பண்ண ஒரு இது. ஸோ இதோட டீட்டெயிலாக இருந்தது. பட் நான் இப்போ ரிலீஸ் பண்ண வேணும்னு சொல்லியிருக்கிறேன் நான். இப்போ இது பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வெஹிக்குலர் சப்வேயோ ப்ளஸ் சர்வீஸ் ரோடும் அகலப்படுத்தி அங்கே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து அது சஞ்சீவ் நகர் அதே தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம சஞ்சீவ் நகர் அங்கே பகுதியிலையும் பொறுத்த வரைக்கும் அங்கே வெஹிக்குலர் அண்டர் பாஸ் சுரங்கப்பாதை ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட அதுவுமே 10 வருஷமாக நான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவுமே கிளியரன்ஸ் ஆயிடுச்சு. அங்கேயுமே நிலம் கையகப்படுத்துறது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாயே அவங்க ஏற்கனவே அங்கே இருக்கிற லேண்ட் அவங்களே வச்சுருக்கிறாங்க. ஸோ அங்கேயுமே எந்த இஷ்யூஸ் கிடையாது. ஸோ அங்கேயுமே ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் வந்துருச்சு. அதுக்குண்டான ஒரு ட்ராயிங்கும் அவங்க வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஜஸ்ட் இந்த ட்ராயிங் கூகுள்லேருந்து எடுத்து அவங்களே சப்மிட் பண்ண ட்ராயிங் தான். பட் டீட்டெயில்டாக ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். அவங்க நகாய் ப்ரிப்பேர் பண்ண ட்ராயிங்கை அவங்க அன்றைக்கி ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷனில் கொண்டு வந்து அந்த ட்ராயிங் படி அவங்க கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சஞ்சீவ் நகர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அங்கேயே சர்வீஸ் ரோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த சுரங்கப்பாதையும் கொண்டு வராங்க. அந்த சர்வீஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் அங்கே சங்கீதா சர்க்கிளே அது வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அங்கே மாத்திரம் ட்வாட் போர்டு ஒரு பைப்லைன் அதை ஓடுது உங்களுக்கு. அந்த ட்வாட் போர்டு பைப்லைன் மாத்திரம் சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும். பட் அதுவே நான் சொன்னீங்க நீங்கள் எனக்கு கொடுங்க. ஆமாம் அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட நான் பேச முடிஞ்ச அமைச்சர்கிட்ட மாநில அமைச்சர்கிட்ட பேசுகிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ இது ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆயிடுச்சு. இது தவிர சஞ்சீவ் நகரில் பொறுத்த வரைக்கும் அங்கே ஊருக்குள்ளே போகும்போது அங்கே லெவல் கிராசிங் 250 நினைக்கிறேன் 215 நினைக்கிறேன் நான். அங்கேயும் என்னென்னா ஒரு கோரிக்கை போன வாரம் வரும்போது ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பல இடங்களில் இந்த மாதிரி ரயில்வே கிராசிங் வந்து நீங்கள் ஆர்ஓபி இல்லாட்டி சுரங்கப்பாதை மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு இது வேணும். எங்களுக்கு காலை நேரங்கள்லேயும் மாலை நேரங்கள்லேயும் பள்ளிக்கு போகிற மாணவர்கள் மாணவிகளுக்கு அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. விபத்துகள் நடக்குது. ரொம்ப டிராஃபிக் ஜாம் நடக்குதுன்னு சொல்லும்போது ஸோ இந்த சஞ்சீவனர் இந்த நகாய் இந்த இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு அந்த பகுதிக்கு போகிறேன். அங்கே இருக்கிற ரெசிடென்ட் அசோசியேஷன் அங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதியினுடைய தலைவர் அங்கே குடியிருப்பு இதோடைய தலைவர்கள் அங்கே இருந்தாங்க. குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் அவங்களோடையும் பேசி ப்ளஸ் அங்கே இருக்கிற ரயில்வேஸ் அதிகாரிகள் வந்திருந்தாங்க. அங்கேயும் வந்திருந்தாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா யாருக்கே அங்கே பக்கத்தில் வந்து 249 நினைக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டரில் வந்து அங்கே யாருக்கு இன்னொரு இதே மாதிரி ரயில்வே கிராசிங் இருக்குது. அங்கே வந்து ஆர்ஓபி ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே எதுனா இது வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தது. ஏன்னா அங்கே பக்கத்தில் ஆர்ஓபி போட்டு பக்கத்துலேயே வந்து நீங்கள் அதுவும் உடனடியாக கொடுக்க முடியும். ஏன்னா இங்கெல்லாம் 10-15 வருஷம் பலது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி கிடைக்கணும் ஒரு ஐயப்பாடு இருந்தது. நான் இன்றைக்கி மத்தியானம் 1 மணிக்கு அங்கே நம்மளுடைய டிஆர்எம் நம்மளுடைய தென்னக ரயில்வே டிவிஷனல் ரயில்வே மேனேஜரோட ஆஃபீஸ் போய் அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட இன்ஜினியர் பொறியாளர்கிட்டையும் நான் சந்திக்கும் பொழுது அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த அங்கேயும் அண்டர் பாஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓரளவு ரொம்ப பெரிய அண்டர் பாஸ் இல்லாட்டியும் ஓரளவு ஒரு 2 வண்டிகள் போகிற மாதிரி அதாவது பெரிய ட்ரக்கு அது மாதிரி போகாது. சாதாரண உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி 2 சைட்லேயும் ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க இன் பிரின்சிபல் சொல்லிட்டாங்க நாங்கள் பண்ணிடலாங்க. நீங்கள் ஜஸ்ட் நானும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டேன் நான். ஸோ அதையுமே நடந்துடும். இன்றைக்கி காலையில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 நிகழ்வுகள் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம். நகாய் அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க. எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது. இதை அடுத்தது என்னென்னா நம்ம சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷனுடைய அவங்க குடோன் இன்ஸ்பெக்ஷன் அங்கேயே போயிருந்தேன் நான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே நான் ஒரு 1.5 மாதம் முன்னாடி அங்கே நிறைய அங்கே இருக்க குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட 20,000 மக்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் எங்ககிட்ட பார்த்து பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்து எங்கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க.
உதாரணம் வந்து இந்த மே ஜூன் சீசன்லேருந்து பூச்சி தொல்லை அங்கே இருக்க அந்த குடோன்கள் இருக்க அங்கே இருக்க உணவு தானியங்கள்லேருந்து வர பூச்சிகள்னால எங்களால் இங்கே இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு முதல் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் கிட்டத்தட்ட 90 ஏக்கர் பரப்பளவு இருக்குதுங்க சிடபிள்யூசி சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷனுடைய குடோன் அங்கே இது. இந்த 90 ஏக்கரில் இருக்கிற தண்ணி ஒட்டுமொத்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே இடத்துல வரும்போது அந்த பகுதியை சார்ந்த அந்த குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி வந்து வீடுகளிலே இருக்க முடியல. இதுக்கு முன்னாடி சாலை மறியல்லாம் பண்ணியிருக்காங்க, போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் சாலை மறியல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த பகுதி மக்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே மழை வெள்ள நீர் அந்த பாதிப்பு. மூன்றாவது பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷனுக்குள்ளே இருக்கிற லோடிங் அன்லோடிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நடக்கும். ஆனால் அந்த 2 மாதம் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 60-70 பேர் வந்துடுவாங்க. அந்த ஊழியர்கள் வந்து அவங்க வந்து இந்த லோடிங் அன்லோடிங் ஆப்ரேஷன்ஸ் ஈடுபடும் பொழுது அவங்க வந்து என்னென்னா டாய்லெட் வசதி போதுமான வசதி இல்லாததுனால அவங்க பொது இடங்களில் யூரின் பாஸ் பண்ணுறது அசிங்கம் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்கு ரொம்ப பிரச்சனையாகி அது சொல்லி அப்புறம் அதுவுமே அந்த பிரச்சனை. அப்புறம் அடுத்து இன்னொன்று என்னென்னா அங்கே இருக்கிற இந்த லோடிங் இந்த ட்ரக்குகள் நிறைய ட்ரக்குகள் வருது, லாரிகள் வருது. அவங்க என்ன ரோடுகளில் நிப்பாட்டி வச்சுறாங்க, வண்டிகள் நிப்பாட்டி வச்சுறாங்க. ரோடுகள் மெயின் ரோட்லேயும் நிப்பாட்டுறாங்க, தெருக்குள்ளே நிப்பாட்டி விடுறாங்க. தெருக்குள்ள 16 அடி தான், 16 அடியில் ஒரு லாரி நின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. ஸோ பல்வேறு பிரச்சனை ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக டெல்லியில் போய் சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் அவர் நல்ல ஒரு அதிகாரி, அங்கேயே போய் நான் பேசினேன். எல்லா விஷயங்களும் எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். அவரும் அது எல்லாமே கேட்டுக்கிட்டு என்ன சொன்னார்னா கண்டிப்பாக இதெல்லாம் எங்கள் இதுக்கு வரல, கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோங்க, டெஃபினெட்லி வில் டூ த நெசசரி. லோக்கல் இருக்கிற ரெசிடென்ட்ஸ் வந்து இது மாதிரி சஃபர் ஆகக்கூடாது, நாங்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எப்படி சரி பண்ணலாங்கிற சில ஆலோசனையும் நாங்கள் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான். அதன்படி இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி இன்றைக்கி போகிறேன்னு சொல்கிறேன். அவங்க இதுக்காண்டி எங்கள் சென்னையில் இருக்கிற ஜெனரல் மேனேஜரை இன்றைக்கி டெப்யூட் பண்ணி இன்றைக்கி காலையில் ஃப்ளைட்டில் வந்து அவருமே என்னோட இன்ஸ்பெக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ என்ன ஃபஸ்ட் திங் என்னன்னா அந்த பூச்சிகள் பொறுத்த வரைக்கும் குடோனில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். குடோனில் பெருசாக பூச்சிகள் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மே ஜூன் டைமில் வந்து அந்த ஃபியூமிகேஷன் அந்த பூச்சிக்கொல்லிகள் இது பண்ணுறது வந்து அது இன்டென்சிஃபை பண்ணுறது சொன்னாங்க. இனியும் நாங்கள் இரட்டிப்புனா பாதிப்புகள் வேறு மாதிரி உணவு தானியங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடாது. ஸோ இரட்டிப்பு பண்ணி முற்றிலுமாக நாங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ரெசிடென்ஸ் அங்கே இருக்க குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்லிதுன்னா அது ரொம்ப அந்த பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குடியிருப்பு பகுதிக்கு நான் வரேன். நான் வந்துட்டு அதே நேரத்தில் இந்த குடோன் வரும்போது அங்கேயுமே பூச்சிகள் இருந்துச்சுன்னா அப்போ இதுதான் ப்ரீடிங் சென்டர்னு முடிவு பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் இப்போ அவங்க வந்து உறுதி கொடுக்குறாங்க, அதனால் பார்த்துக்கலாம். இன்னொன்று நான் சொன்னேன், மழை காலங்க பொதுவாக வந்து வீடுகள் நிறைய இடத்துல இல்லாமல் அங்கங்கே புதர்கள் அங்கங்கே நிறைய இருந்துச்சுன்னா அங்கே எப்படி பூச்சிகள் வரும், அதையும் இதையும் நம்ம சம்மந்தப்படுத்தக்கூடாது. வேர் ஹவுஸில் இருக்கிற அதே மாதிரி பூச்சிகள் அங்கே இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான். ரெண்டாவது அடுத்தபடியாக மழை வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாண்ட்ஸு மழைநீர் சேமிப்பு குட்டைகள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான். அவங்க ஒரு குறிப்பிட்ட 1 ஏக்கர் மாதிரி சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் இது கிட்டத்தட்ட 90 ஏக்கர் வச்சுருக்கீங்க, ஒரு 3 ஏக்கர்னாச்சும் பண்ணுங்கள், ஒரு ஜேசிபி வச்சு தோணுங்க. அவங்க ஒரு டேங்க் மாதிரி கட்டுறேன்னு சொன்னாங்க. டேங்க் சிமெண்ட் வச்சு கட்டுறது வந்து ரொம்ப உங்களுக்கு செலவாகும், உங்களுக்கு அதுலேயும் பெருசாக நீர் சேமிச்சிட முடியாது. அதுக்கு நீங்கள் 3 ஏக்கருக்கு ஒரு மழைநீர் குட்டையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற மண்ணோடைய கண்டம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் தான், செம்மண் தான். ஸோ தண்ணி டக்குன்னு இறங்கிடும் உங்களுக்கு. ஸோ சொன்னோன்னே அதையும் அவங்க டெஃபினட்டாக அப்படி பண்ணிடலான்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மழைநீர் அது இல்லாமல் அங்கேருந்து வெளியே வர தண்ணி 90 ஏக்கர் இருக்கிற தண்ணி ஒரே இடத்துலேருந்து வெளியே வருது தண்ணி. ஸோ என்னதான் நாளைக்கு ஒரு பெரிய மழை வந்து இந்த தடவை நமக்கு மான்சூன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்து அந்த குட்டைகளே நிறைய வெளியே வந்துச்சு, மறுபடியும் இதே பிரச்சனை வரும். ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்கேன்னா அங்கேருந்து ஒரே ஒரு இடத்துல அது 90 ஏக்கர் இருக்கிற தண்ணி இந்த இது வந்து பரப்பில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து ஒரு இடத்துல வெளியே வருது. ஸோ 3 இடத்துல அட்லீஸ்ட் 2-3 இடத்துல ஒரு எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை போய் அங்கே இருக்கிற ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கு. அங்கே இருக்கிற ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வெள்ள அந்த நீர் வந்து வடிகால் போகிற அந்த இதுவுமே வேலை அங்கே முடியல, அங்கங்கே வந்து அடப்பு இருக்குது. ஸோ அதையுமே என்ன சொல்லியிருக்கேன்னா மாவட்ட சோமனங்கிட்ட சொல்லி அங்கே இருக்கிற மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்து ஒரு பொறியாளரை வர சொல்லி டோப்போ ஸ்கெட்சை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் கனெக்டிவிட்டியை இது பண்ணோம். எங்கே மேடு எங்கே பள்ளம் பார்த்து அது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணோம். வந்து அது நம்ம உள்ள ஒரு ஆய்வு பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் நான். அடுத்தபடியாக அந்த லாரி நிப்பாட்டுறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னா அவங்க இடத்துக்குள்ளேயே ஒரு பேரிகேட் போட்டு இங்கே வெளியில் இருக்கிற லாரியில் உள்ள நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் அவங்க கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லி தெருக்களில் மட்டும் கண்டிப்பாக லாரிகள் இருக்கக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் நான். அவங்களும் அது சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த லேபரர்ஸ் வந்து அவங்க வந்து குளிக்கிறதுக்கு
இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தவரைக்கும் அடிஷனல் கூடுதல் நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் 60 பேர் வர்றாங்களா 60 பேருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் இப்போல்லாம் வந்துச்சு ப்ரீஃபேப் ஸ்ட்ரக்சரே வந்துருச்சு இப்போ உங்களுக்கு ரெடியாக அந்த கண்டெய்னரில் போட்டு இதாக வந்துருச்சு அந்த மாதிரி யார்ட்டையும் அவங்க வச்சுருந்தாங்க ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிடுங்க முன்னே வந்து அந்த தொழிலாளருக்கு பொறுத்தவரைக்கும் நல்லது கிடையாது அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொது வெளியில் இது பண்ணுறது அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதுவுமே அவங்க சரின்னு சொல்லியிருக்கிறாங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வெளியில் இருக்கிற அவங்க ரெசிடென்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அடுத்து முக்கியமாக பிரச்சனை பாம்பு என்னென்னா அங்கே நிறைய புல் அந்த மரம் செடியெலாம் இதாகி அந்த காம்பவுண்ட் ஒட்டி இருக்கிறதுனால அங்கே நிறைய மழை காலங்களில் அந்த தண்ணி நிறைய நிரம்பும் பொழுது அந்த பாம்புகள் வந்து அந்த செடி வழியாக பக்கத்து வீடுகளுக்கு போயிருந்தது ஸோ அதுவுமே என்ன சொன்னால் அந்த காம்பவுண்ட் ஒட்டி ஒரு 10 அடிக்கு எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அது யாருக்கும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காம்பவுண்ட் ஒட்டி ஒரு 10 அடிக்கு பேவர் பிளாக் போடுறாங்க பேவர் பிளாக் போட்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க ஸோ அந்த பாம்பு பிரச்சனை இல்லை இன்னொன்று இவங்க இதில் கிளியர் பண்ணியாச்சு பக்கத்தில் பார்த்தா ரயில்வேஸ் இடம் இருக்குது அவங்க ரயில்வேஸோட பெரிய ஒரு கிட்டத்தட்ட அதுவுமே பல ஏக்கர் கணக்கில் ஒரு இது இருக்குது அங்கேயுமே இதே மாதிரி நிறைய சீமக்கருவில் மரம் எல்லாம் இதாகி காடு மாதிரி இருந்து அங்கிருந்து பாம்புகள் வெளியே வரும்னு சொன்னாங்க ஸோ அங்கேயுமே ரயில்வே அதிகாரிகள் பேசி அவங்களும் ஒரு அதிகாரி வர சொல்லி அங்கே இருக்கிற கம்ப்ளீட்டாக அங்கே காம்பவுண்ட் ஒட்டினாப்பில் இருக்க எல்லாத்தையுமே ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஸோ எல்லாம் முக்காசி நம்ம அவங்க என்னென்ன கோரிக்கை கொடுத்தா இது நான் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் அவங்கள வர சொல்லிட்டேன் நேரடியாக அவங்களுமே பேசட்டும் அவங்க சொல்லும் போது அந்த அதிகாரிகளும் அதோட பிரச்சனையுடைய வீரியம் அவங்களுக்கு தெரியட்டுன்னு சொல்லி அவங்களே வர சொல்லி இன்ஸ்பெக்ஷன் அவங்களே ஜாயின் பண்ணி என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க அதையுமே அவங்ககிட்ட நான் பேசும்போது அதிகாரிகள் பேசும்போது அவங்களும் கூட இருந்தாங்க கிட்டத்தட்ட இதுவுமே கிட்டத்தட்ட 2.5 hours கிட்டத்தட்ட நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அவங்க எல்லாருக்கும் ஒரு திருப்திகரமான இருக்குது தொடர்ந்து இதை நான் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் குடியிருப்பு பகுதியில் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் குடியிருக்கிறாங்க இது பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாக நம்ம கொடுக்குறதா இருக்கும் இன்னொன்று என்ன இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மழைநீர் சேமிப்பு குட்டையில் பொறுத்த வரைக்கும் ஒன்று சொன்னேன் இந்த மாதிரி சங்கடங்கள் கொஞ்சம் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனில் வந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த 3 ஏக்கர்ஸுக்கு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம ஒரு இதை ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா காலங்காலமாக உங்களுக்கு வந்து இந்த ஏரியா பகுதியில் இருக்கிறது குடிதண்ணீர் பிரச்சனை என்றைக்கு வராது தண்ணி நல்ல தண்ணி ஏன்னா பெரும்பாலான இடங்களில் நல்ல தண்ணி இருக்கும் ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு குடியிருப்பு பகுதியில் அதிகமாக எல்லாரும் போர் போட்டு போகிற போது ப்ளஸ் இந்த மழைநீர் சேமிப்பு எதுவுமே இல்லாமல் எல்லாமே சாக்கடையில் போய் கலந்து போகும்போது எல்லா நகரங்கள்லேயும் இந்த குடிநீர் பிரச்சனை வருது இந்த 3 ஏக்கர் அந்த குட்டையை போடும்போது செய்யும்போது இந்த பகுதியில் இருக்க எங்கேயுமே வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பிரச்சனை பற்றாக்குறை வந்து நாளைக்கு என்றைக்கு வராது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறேன் அவங்க சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனோட அதிகாரிகளும் அவங்க ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க சொன்னபடி அவங்களும் அந்த அதிகாரியும் வந்திருந்தாரு எல்லாத்துக்கும் அவங்க இம்மீடியட்டாக ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு அங்கே இருக்க குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் அவங்களும் அந்த மக்களுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட 20,000 ஜனங்க இருக்கிறாங்க அவங்க பிரச்சனையை இவங்க பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து என்கிட்ட ஃபாலோ பண்ணது செஞ்சது அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் ஸோ இன்னைக்கு மீட்டிங் இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் வரைக்கும் இருந்தது ஸோ இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு சந்திப்பாக இருந்தது நல்ல பிரயோஜனமாக இருந்தது சார் இந்த சர்வீஸ் ரோடு அப்படிங்கிறது எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அதோட பட்ஜெட் எஸ்டிமேஷன் எவ்வளோ டைம் பீரியடில் முடிக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சஞ்சீவி நகரம் நம்ம பேர் என்ன ஒய் ஜங்ஷன் பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா என்னோட எஸ்டிமேஷன் வந்து அரௌண்ட் 70 crores 80 crores வரைக்கும் வரும்னு என்னுடைய இது அந்த சர்வீஸ் ரோடு பத்திரம் கிடையாது அந்த அண்டர் பாஸையும் சேர்த்து இதில் மெயின் என்னென்னா உங்களுக்கு லேண்ட் அக்விசிஷன் கிடையாது நில கையகப்படுத்துறது எதுவுமே கிடையாது ஸோ அதில் தான் நிறைய செலவாகும் பிரச்சனைகள் ஆகும் டைம் ஆகும் ஸோ எதுவுமே இல்லாதனால ப்ராஜெக்ட் இது மொத்தமே 70-80 கோடி தான் வரும்னு நான் நினைக்கிறேன் நான் அதுவே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ டிபிஆர் அடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க சார் நம்ம ரயில்வே ஜங்ஷனுக்கு அண்டர் பாஸ் சொன்னீங்கல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்லம்ஸ் ஏரியா அதிகம் சரி சாரை பாத்துட்டீங்க சரி அப்படி அண்டர் பாஸ் கொடுக்கறப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு மாற்று இடம் கேட்டா ஏதாவது இல்ல நீங்க சொல்ற ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அண்டர் பாஸ்ல ஸ்லம் எதுவுமே குடியிருப்பு இது எதுவுமே கிடையாது இல்ல நீங்க சஞ்சீவி நகர்லயும் நம்ம இங்க இது பாத்தீங்கன்னா எங்க அண்டர் பாஸ் வர இடம் வரைக்கும் நாங்க பாத்துட்டோம் நாங்க அந்த ஜங்ஷன் இடத்துல வருது ஸோ அந்த சப்வே சுரங்கப்பாதை வரதுனால எங்கேயுமே நம்ம குடியிருப்பு இது எதுவுமே எடுக்க போகிறது கிடையாது செய்யறது கிடையாது பக்கத்தில் கூட இல்லை பக்கத்தில் கூட இல்லை அதனால தான் நீங்கள் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க ஏன்னா அங்கே ஒரு குழந்தைகளுக்கான அந்த பிளே ஸ்கூல் மாதிரி கவர்மெண்ட் சார்பில் இருந்திருக்கும் சார் பார்த்துருக்கீங்க சரி இல்லை நான் பார்த்த இடத்துல நான் கேட்டேன் அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஸ்ரீரங்கம் போகிற ரோடு ஒன்று உள்ளே போகுது ஸோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து வருது ஸோ நேராக வரும்போது எங்கள் இடத்துலையும் வந்து வீடுகளோ வேறு எதுவுமே அதை சொன்னலை லேண்ட் அக்விசிஷன் இங்கே கிடையாது எல்லாமே இவங்க பொசிஷன் தான் இருக்குது சஞ்சீவ் நகர் தான் ஒரு இடத்துல வந்து சர்வீஸ் போகிற இடத்துல அந்த வாட்டர் பைப் லைன் ஒன்று போகுதுன்னு சொல்கிறாங்க அது மாத்திரம் பேசுன்னு சொன்னால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த சர்வீஸ் டைம் பீரியட் எவ்வளவு சரி மேக்ஸிமம் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து 18 மேக்ஸ் அவங்க சொல்ற 18 months 18 மாதம் ஆகக்கூடாதுன்னு அதுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஏன்னா இதில் என்னன்னா
ஒருங்கிணைக்கிற வேலை தான். நான் மனு மாத்திரம் கொடுக்க மாட்டேன். நான் எங்கே இந்த ஃபைல் எங்கே இருக்குது, யார் எந்த அதிகாரிகிட்ட இருக்குது, எதனால் இது காலதாமம் ஆகுது, ஒன்றுத்தையும் ஜிகார்டர்லேருந்து எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜிகார்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ நிலத்தை வந்து சர்வே பண்ணிட்டாங்க. சர்வே பண்ணி இந்த சர்வே நம்பரில் மொத்தம் இவ்வளோ ஏக்கர் 3.3 ஏக்கர்ஸ், சில பேர் 2 ஏக்கர் போட்டது, 2 ஏக்கர் கிடையாது, 3.3 ஏக்கர் வந்து தேவைப்படுது, இந்த சர்வே நம்பரில் தேவைப்படுது எல்லாம் சொல்லி இவங்க நகாயிலேருந்து இவங்களுக்கு ரயில்வேஸ்க்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ரயில்வேஸ் வந்து அவங்க அதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எது இருந்தாலுமே சர்வே பண்ண அன்னைக்கு நான் தான் சர்வே டேட் முதல் கூட வாங்கி கொடுத்தேன். நான் அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணுறேன், சார் சர்வே இன்றைக்கி முடிஞ்சிச்சான்னு. சார் இன்றைக்கி சர்வே நாங்கள் ரயில்வேஸும் நகாயும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், சர்வேரை வரலன்னு சொன்னாங்க. உடனே கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்றேன். நான் கூப்பிட்டு சொன்னோட ஒரு அடுத்த நிமிஷமே வந்து சர்வேரை வந்து என்னன்னு சொல்லி, இல்லை நான் இன்றைக்கே வர சொல்லிடுறேன், நாளைக்கெலாம் வேண்டாம் சொல்லி அவர் சர்வேரை அன்றைக்கே ஸ்பாட்டுக்கு வர வச்சது. ஸோ எவ்ரி திங் பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு என்ன எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீண்ட திருச்சி தொகுதி மக்களுடைய கிட்டத்தட்ட 15 வருட கோரிக்கைகள், ஜிகார்டர் மாத்திரம் கிடையாது, சஞ்சீவி நகர், ஒய் ஜங்ஷன், இது பல்வேறு இடங்களில் இந்த ரயில்வே கிராசிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்ஓபியாக இருக்கட்டும் இல்லாட்டி அண்டர் பாஸாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் நல்லபடியாக போயிட்டுருக்கேன். சார் இந்த சஞ்சீவி நகர் அந்த சர்வீஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகிறப்ப நம்ம ஓயமரி சுடுகாட்டில இருந்து போய் பைபாஸ் ஜாயின் ஆகல, அந்த ரோட்ல ஏதாவது மாற்றம் வர மாதிரி சொல்லிருக்காங்க. எங்கே இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல வந்து எங்கேயுமே எந்த சேஞ்சு கிடையாது, எங்கேயுமே சேஞ்சு கிடையாது. ஒரே இது வந்து என்னன்னா, நீங்கள் இந்த சங்கீதாஸ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரோடு இழுத்துடுறாங்க, அது வரைக்கும் இழுத்துடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. எங்கேயுமே ஒரு நிலத்தை கையப்படுத்தணும் இல்லை அங்கே யாரும் ஆக்கிரமிப்பு இருக்குது எடுக்கிறது செய்கிறது எதுவுமே எங்கேயும் கேள்வி. லைட்ஸ் மேலே அது வந்து என்னன்னா, நாங்களே இந்த டிஷா மீட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மீட்டிங்கில் அந்த இஷ்யூ ரைஸ் பண்ணாங்க. நிறைய பேர் அந்த சொல்லியிருந்தாங்க, மனுதாரர்கள் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் பேசியிருந்தோம், குறிப்பிட்ட இந்த ஸ்பாட்டில் வந்து லைட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் பதவி ஏற்ற உடனே ஒரு 2 மாதம் பிரச்சனையாச்சு. ஒரு இடத்துல எனக்கு எந்த இடம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எந்த இடம் மனைவி அந்த லைட்ஸ் போடாமல் இருந்து செஞ்சு பண்ணாங்களா, மரவனூர் மேம்பாலத்தில் அங்கே கிட்டத்தட்ட போட்டு 1 வருஷமாக லைட் எரியாமல் செய்யாமல் நிறைய இன்சிடென்ட். கடைசி ஒரு காவல்துறை ஒரு கான்ஸ்டபிளே கத்தி வச்சு குத்திட்டாங்க. அப்புறம் நம்ம உடனே பேசி நகாய் சொன்ன உடனே வித்தின் 2 வீக்ஸ் வந்து அவங்க இபி சைடில் பண்ணலை, இபி சைடில் வந்து பண்ணி கம்ப்ளீட்டாக லைட்ஸ் போட்டுட்டாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இடங்கள் அங்கங்கே இருக்குது பிரச்சனைகள். யார்ட்டையும் ஃபிக்ஸ் போட்ட அந்த லைட்லையுமே லைட் எரியாமல் இருக்குது. அதில் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்களே பார்த்து பண்ணணுங்க, மனுதாரர்கள் வந்து சொல்லி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது என்ன அவங்களுக்கு இந்த மேன் பவர் ஷார்ட்டேஜ் நிறைய இஷ்யூஸ். பட் நம்ம நீங்கள் சொன்னீங்க குறிப்பிட்ட இடம்னு சொன்னீங்கன்னா நான் பேசி நான் இது பண்ணிக்கிறேன். சார் இந்த சிடபிள்யூசி குடோன் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதில் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து தற்காலிக தீர்வாக தானே இருக்கும்? இல்லை, இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே எந்த ஒரு உணவு தானியம் ஸ்டோர் பண்ணுற இடத்துல இருந்தாலுமே நீங்கள் அந்த பூச்சிகள் பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து உணவு தானியங்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் எல்லாம் இதுலேருந்து கொண்டு வரீங்க, நீங்கள் அது சோர்ஸ் பண்ணி கொண்டு வரும்போதே அதோடைய பூச்சியோட இது இருக்குது, அது முட்டை போட்டு செஞ்சு அது இதாகும் உங்களுக்கு. பட் ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் SOPஸில் இது வச்சிருக்கிறாங்க. அதுவுமே குறிப்பிட்ட நான் கூட கேட்டேன், என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எந்த தடை செய்யப்பட்ட கெமிக்கல் யூஸ் பண்ண, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தடை செய்யப்பட்ட பிறகு அந்த கெமிக்கல் பேர் நான் மறந்துருச்சு, அது நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண அதையுமே நான் செக் பண்ணிட்டேன், எதுவுமே பேண்ட் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. பட் அது வந்து பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு குறிப்பிட்ட 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு பண்ணுவாங்க. குறிப்பிட்ட இந்த மழை காலங்களில் அந்த சீசன் அது ப்ரீடிங் இது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது இன்டென்சிட்டி அவங்க கூட்டுவாங்க. குடியிருப்பு வாசிகள் உங்கள்கிட்ட வச்ச முக்கியமான கோரிக்கையில் ஒன்றா அந்த சிடபிள்யூசி குடோனையே வேற இடத்துக்கு மாற்றணும் அது இல்லை அது சொன்னாங்க. அது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. ஏன்னா 90 ஏக்கர்ஸில் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னால், பக்கத்தில் இருக்கிற இன்னொரு FCA குடோன் ஒன்று இருக்குது, FCA குடோன் ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே மாற்றி சொல்கிறாங்க. அதான் அவங்ககிட்ட சொன்னாங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க, கம்ப்ளீட்டாக வேறு கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து சிடபிள்யூசிங்கிற டோட்டலி டிஃப்ரெண்ட். இது கம்ப்ளீட் அவங்களுக்குன்னு ஒரு நிர்வாகம் தனியாக இருக்குது, இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதில் மாற்றுறதுக்கு சாத்தியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ முயற்சியில் எடுக்கிறோம், இதுவுமே இதாகி உங்களால் இருக்கவே முடியல, இந்த பூச்சித்தொல்லை ரொம்ப மோசம்னா அது செகண்ட் ஸ்டெப். பட் அது வரைக்கும் போக தேவை, நம்பிக்கையோடு இருப்பேன்னு சொல்லிட்டு அதனால தான் அவர் அதிகாரியாக அவர் அஷூரன்ஸ் கொடுத்தாரு அவர் இந்த இடத்துல. சார் இந்த பார்க்கிங் இஷ்யூ சொன்னீங்க சார், பார்க் வந்து உள்ளே அந்த காம்பவுண்ட் உள்ளே நிப்பாட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த சார் சொல்ற அந்த சீசனல் டைம்ல லோடிங் அன்லோடிங் டைம்ல பாத்தீங்கன்னா லாரி வந்து உள்ள அலோவ் பண்ணாதனால தான் அவங்க வெளியில நிப்பாட்டுறாங்க. அது இல்லை, அது என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெளியே நிற்கிறதுக்குள்ள எம்டி லாரிஸ் அவங்களுக்கு என்னன்னா உள்ள அந்த மாதிரி லாரிஸ் நிப்பாட்டினாங்கன்னா பில்ஃபரேஜ்
வேறு ஏதாவது தவறுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த காரணத்தினால தான் நாங்கள் ஏதோ ஒரு இது மாதிரி வச்சு நாங்கள் வெளியே நிப்பாட்டியிருக்கோம். பட் நாங்கள் அதை பார்த்துக்குறோங்க, நிற்கக்கூடாதுங்க. நாங்கள் இன்ஃபேக்ட் தெருக்குள்ளே நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை சார் மெயின் ரோட்லேயே நிற்கக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன். எங்கே நான் சொன்னேன் ஒரு பேரிகேட் மாதிரி உங்களுக்கு அவ்வளோ இடம் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி பாயிண்ட் போட்டு பேரிகேட் பண்ணி பண்ணிக்கோங்களேன்னு சொன்னேன். நான் அது பண்ணுறேன்னு சொல்லி நோட்டீஸ் போர்டு மாதிரி எதுவும் செய்வாங்க சார்? நோட்டீஸ் போர்டுன்னு அதுக்கு புரியல. அந்த லாரி நிற்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ இல்லை அது வந்து என்னென்னா ஸ்ட்ரிக்டாக கிடையாது. நான் சொல்லியிருக்கிறேன் இன்ஃபேக்ட் எல்லாமே என்னென்ன பேசியிருக்கு எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். டெம்பரரி என்ன பண்ண போகிறாங்க, லாங் டேர்ம் என்ன பண்ண போகிறாங்க. இல்லை சிலது இப்போ மழை காலம் ஆரம்பிக்க போகுது, ஜூலையில் ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த மழை காலத்துக்கு முன்னாடி டெம்பரரியாக என்ன மெஷர்ஸ் எடுக்க போகிறாங்க என்கிட்ட சொல்ல போகிறாங்க, என்கிட்ட கொடுக்க போகிறாங்க. சொன்னாங்க அது எழுத்து வடிவம் எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். லாங் டேர்ம் மெஷர்ஸுமே என்னென்னு கேட்டிருக்கேன். இந்த லாரி நிப்பாட்டுறதை பொறுத்த வரைக்குமே அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணிக்குவேன், நான் டெஃபினட்டாக அவங்க பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குல்ல. வேறு ஒரே ரிக்வஸ்ட்டு, அரசியல் இல்லாமல் பேசாமல் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய மாதிரி பண்ணிட்டு நான் வாழ போயிட்டே இருக்கிறேன். நான் கேட்டுக்கிட்ட அரசியல் வேண்டாம். அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணி 2 நாடுகளும் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க சார், எப்படி பார்க்குறீங்க? அதான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நானும் இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பிரிண்ட் மீடியாலேயும் வருது, விஷுவல் மீடியாலேயும் வருது, அதுவும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் நிறைய வருது, இன்ஃபர்மேஷன் வருது. அவங்கவுங்க எல்லாருமே இது பயங்கர ஒரு அட்வைசர்ஸை மாறிட்டாங்க. இப்போ இதில் ஒன்றே ஒன்று விஷயம் என்ன சொல்கிறேன்னா, தீவிரவாதம் கண்டிப்பாக ஒழிக்கப்படணும். இது அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அப்பாவி 26 பேர் கொண்டிருக்கிறாங்க. இது இன்னைக்கு இல்லை, தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்கள் நம்ம இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. காஷ்மீரில் மாத்திரம் கிடையாது, அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த தீவிரவாதத்துடைய ஊற்று எங்கேருந்து வரும், எதனா யார் இது ஆதரிக்கிறாங்க, இது ஒரு முற்றிலுமாக முடியணுங்கிறதா என்னுடைய ஆசை. நம்முடைய இந்திய பிரஜைகளுடைய ஆசையாக தான். அதுக்குண்டான நம்முடைய இந்திய அரசாங்கத்துடைய முயற்சிகள், அதுக்கு 100% ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த நாட்டுடைய பிரஜையாக என்னுடைய ஆதரவு உண்டு. அதே நேரத்தில் என்னென்னா, ஒரு போர்னு ஒன்று நடக்கும்போது இது இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நம்ம மிலிட்ரி நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா எந்த இடத்துலையும் அங்கே பாகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கோ இல்லாட்டி அங்கே இருக்க இராணுவ இதுக்குமே எந்த பாதிப்பு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் டெரரிஸ்ட் அவங்களுடைய ஆப்ரேஷன், அவங்களோட ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது, அவங்களோட இடங்கள் பார்த்து துல்லியமாக பார்த்து தான் அவங்க இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதனால் என்னென்னா, ஆனால் அது என்னென்னா பாகிஸ்தான் பொறுத்தவரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பல பேர் இதை இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் இஸ் எ ஃபெயில்டு ஸ்டேட். அங்கே ஜனநாயகம் கிடையாது, நம்ம ஊரில் மாதிரி ஜனநாயகம் கிடையாது. அங்கே இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்குள்ள நேற்றெல்லாம் கிட்டத்தட்ட 30 என்னைக்கு சுதந்திரம் வாங்கினாங்க அன்னையிலேருந்து இந்த 60-70 வருஷமாக அவங்க இராணுவ கட்டுப்பாடு, இராணுவம் தான் முடிவு பண்ணும். அவங்களுடைய பிரதம மந்திரி யார், ஜனாதிபதி யார், அவங்களுடைய அரசியல் முடிவு யாருன்னா அங்கே இருக்கிற இராணுவம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தவறான சில நபர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே இருக்கிற சில தீவிரவாதிகள் அமைப்போடைய அந்த இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாடு அவங்களுக்கு அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, செய்கிறாங்க. இந்த மாதிரி நாடுகிட்ட நம்ம டீல் பண்ணும்போது அதில் நமக்கு தெரியாது கிடையாது. நமக்குடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுடைய இதுக்கு நிறைய பேர் அறிவுரை அனுபவமிக்க சில அறிவுரை கூறுவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னுடைய இதுன்னா, இதனால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு வார் வரும்போது அதோடைய பாதிப்புகள் பொறுத்து நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு இல்லை. நம்ம ஜவான்களுடைய எத்தனை பேர் ஜவான்கள் இதனால் மரணம் அடையலாம். நம்ம ஊர்லேயும் பொறுத்து அவன் பைத்தியக்கார மாதிரி குண்டுகளை போட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர் நாடுகள், நம்ம பாம்பேலையோ இல்லை சென்னையிலையோ எங்கே வேணும். இன்றைக்கி மிசைல்ஸ் வந்துருச்சு, கண்டம் விட்டு கண்டம் போகிற இன்டர்கான்டினல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ICBMs சொல்லுவாங்க. இந்த கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் போகிற மிசைல்ஸில் அவன் வச்சிருக்கான். அவன் வாட்டில் அங்கேருந்து ஒரு பட்டணம் தட்டினாலும் நம்ம ஊர் இங்கே திருச்சிக்கும் மதுரைக்கும் வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. கல்பாக்கம் இங்கே இருக்குது, அணுமின் நிலையம் இருக்குது. நம்ம அங்கே தென் தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது. அவன் எல்லாம் இந்த மாதிரி இடத்துல அவன் தாக்குவான். அவன் இது மாதிரி வரும்போது நீங்கள் அந்த ஊர் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடே போயிடும் நம்ம. அதனால் இதில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் இல்லாமல் இப்போ நம்ம நல்லாவே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். இதை பார்த்து அவன் இனிமேல் அவன் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் ஒரு வாக்குறுதி கொடுத்து போனோன்னா நம்ம இதோட நிப்பாட்டிக்கணும். என்னுடைய ஒரு நிலைப்பாடு. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 நாளுக்கு முன்னாடியே உளவுத்துறை மத்திய அரசுக்கு தகவல் சொன்னதா சொல்றாங்க. இந்த தாக்குதல் நடத்த போகிறது அது அவங்களுக்கு மத்திய அரசுக்கு உளவுத்துறை சொல்லியிருந்தாங்கன்னா அது அவங்க சைடில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்களா அது விஷயமா? யார் சொல்கிறாங்க? அதான் இந்த நேரத்தில் என்னென்னா, தயவுசெய்து என்னென்னா, இந்த ஒரு பெரிய பிரச்சனை நம்ம எல்லாம் விளையாட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் எத்தனோ பேர் சாக போகிறாங்க, எத்தனோ குடும்பங்கள் இதில் நாசமாக போகுது. இதில் என்னென்னா, சும்மா இதில் அரசியல் பண்ணியோ இல்லை ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொன்று என்னென்னா, இந்தியாவில் இந்த நடவடிக்கை இராணுவத்தோட நடவடிக்கையை இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள்
எல்லா இந்திய ஜனங்களும் இதை ஆதரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும், அரசு பண்ண நல்லது, நம்ம ராணுவம் எடுத்த முயற்சி நல்ல முயற்சி சொல்லி இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் அனைத்து எல்லா இந்தியர்களை ஒன்றுபட்டு இதில் முடிவு எடுத்திருக்கிறோம். இதில் கொண்டு போய் மதத்தை கொண்டு வருது, இல்லை வேற மாதிரி புனைவுகளை நரேட்டிவ்ஸ், ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸை கொண்டு வருது தப்பானது. அது அரசாங்கமாக ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஃபேக் நியூஸை வாட்ஸ்அப்பில் சில நியூஸில் தவறான செய்திகள் தேவையில்லாமல் இது பண்ணி வேற மாதிரி இதை அரசியல் பண்ணுற மாதிரி கேவலமான நடவடிக்கைகளில் சில பேர் ஈடுபட்டிருக்காங்க. அது அரசாங்கமும் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டெலிஜென்ஸும் சரி, அது கூட கண்டிப்பாக அது கூட நடவடிக்கை எடுக்கணும். நண்பர் யார் பின்னாடி இந்த கேள்வி கேட்டான்னு தெரியல. இது வந்து என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கேள்விகளே பிரச்சனையை உருவாக்கும். நான் இந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன், ஆனால் சில பேர் வந்து வேற மாதிரி பதில் சொன்ன வச்சுக்கோங்க, இது ஒரு வைரலாக போயிட்டு இருக்கோம். நாளைக்கு அது நிறைய பேர் சர்ச்சைக்குரிய நபர்கள் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுக்குலாம் இது அல்வா சாப்பிட்ட மாதிரி நீங்கள் இந்த கேள்வி இது சொன்னால் அவ்வளோதான், இதுதான் வைரலாகும், வேற எந்த செய்தியும் போகாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம மதுரை ஆதீனம் வந்து இப்பதான் சொன்னேன், தயவு செய்து என்னன்னா இல்ல இந்த மாதிரி நபர்கள் தவற, அதாவது எப்படின்னா இந்த நேரத்துல தவறான இந்த மாதிரி செய்திகள், இதை மாதிரி திசை திருப்புறது, இல்லாட்டி உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குறது, இந்த மாதிரி நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது மாதிரி அவங்க மேலே அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம இந்தியர்களா, இது அரசியல் சித்தாந்தங்கள், நீங்கள் இயக்கங்கள், மதம், ஜாதி எல்லாத்தையும் கடந்து நம்ம எல்லாம் இந்தியர்கள்ங்கிறது ஒன்றுபட்டு நிற்கிறோம். தீவிரவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அரசாங்க இராணுவம் எடுத்த முயற்சி நல்ல முயற்சி. ஆனால் என்னென்னா கடைசியில் என்னென்னா நான் சொன்ன அந்த சில விவரங்கள், கூடுதல் விவரங்கள் தான், அவ்வளோதான்.